بسم الله الرحمن الرحيم يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن. அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும், வானம் பூமி மற்றும் அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில் தான் உதவி தேடுகிறது அப்படின்னு சொல்றான். அவைகளுக்கு நான் தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா மனிதர்களிடத்துல, அவங்களுடைய உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்னா, ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா, அல்லாஹ் தாங்க எனக்கு எல்லா உதவியும் செய்யறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரியலா அவங்கள்ட்ட எப்படின்னு கொஞ்சம் நெருங்கி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில எவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும். அப்ப மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் என்ன முயற்சி செய்யறோனோ, நான் எப்படி உழைக்கிறோனோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இந்த உலகத்துல நான் வாழ முடியும் அப்படிங்கிறத மனிதன் உறுதியா நம்புறான். இந்த உழைப்புகள்ல, இந்த முயற்சிகள்ல எப்போ அவனுக்கு பிரச்சனை ஏற்படுமோ அப்பதான் அல்லாஹ்ட்ட கையேந்துவான். இப்படிதான் மனிதனுடைய நிலை இருக்குது. ஆனா யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் என்னிடத்தில் தானே உதவி கேட்கிறது, நான் தான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாலேயே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம அதிலிருந்து படிப்பினை பெற நாம தான் தவறி இருக்கோமே தவிர அல்லாஹ் அந்த செயலை செய்யாமல் இல்லை. அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகள், அவனுடைய அஸ்மாக்கள் 99 இருக்குது. அப்ப அந்த ஒவ்வொரு பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்திற்குரிய உரியவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கிறான். அதான் அந்த சிஃபத். ரஹ்மான் தான் இரக்கமுடையவன். ரஹீம் தான் நாளைக்கு மறுமையில அவனுடைய குணங்கள் எப்படி இருக்குங்கிறத அந்த ரஹீம்ங்கிற அந்த வார்த்தையின் மூலமா அவன் சொல்லி காமிக்கிறான். இப்படி ரஸாக்கு, மாலிக்கு, இப்படி எல்லா ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய செயலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அவனுடைய அதிகமான இஸ்முகளை கொண்டு நம்ம பேர் வச்சிருப்போம். அப்துல்லா, அப்துல் குத்தூஸ், அப்துல் ஹக்கு, இப்படி இந்த அப்துல், அதாவது அவனுடைய இஸ்மை கொண்டு அப்துல்ங்கிற ஒரு பேரை சேர்த்திருப்போம். அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை அப்படின்னு. அப்ப அவனுடைய இஸ்முகள்லயே சமீஉ அப்படின்னு ஒரு இஸ்மு இருக்கு, கேட்கக்கூடியவன். நாம் என்னவெல்லாம் அவனிடத்துல பேசுறோம், இந்த உலகத்துல நாம என்னவெல்லாம் நினைக்கிறோம், அனைத்தையும் கேட்கக்கூடியவன், விளங்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு இஸ்மு இருக்கு. அந்த இஸ்மை கொண்டு யாராச்சும் ஒரு மனுஷன் அப்துல் சமீ அப்படின்னு பேர் வைக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. அப்ப ஒரு பேருல கூட நான் கேட்கக்கூடியவன், பிறருடைய தேவையை என்னன்னு கேட்கக்கூடியவன், பிறருடைய கஷ்டங்களை என்னவென்று கேட்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த பேரை ஒரு பேருக்கு கூட மனிதன் வைக்கல. அப்ப அப்படி பிறருடைய கஷ்டங்களை, பிறருடைய தேவைகளை என்னவென்று கேட்டு செய்ய முடியாத மனிதன், செய்யாட்டாலும் பேருக்கு கூட அந்த பெயரை வைக்க முடியாத மனிதன்கிட்ட போய் நம்ம உதவிக்கு நிக்கிறோம். அவன் தான் எனக்கு கொடுத்தான், எங்க அத்தா தான் 10 லட்சம் கொடுத்தாரு, அதை வச்சுதான் நான் பிசினஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு முன்னேறி இருக்கேன். நான் அவன்கிட்ட 10 லட்சம் கேட்டிருக்கேன், இவன்கிட்ட 20 லட்சம் கேட்டிருக்கேன், தருவான், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். இப்படிதான் நம்ம பேசுறோமே தவிர, யாரு நான் தாண்டா சமயம் கேட்டாலும் அதை செவிமடுக்கக்கூடியவன் நானா இருக்கிறேன், என்கிட்ட நீ கேளு அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட கேட்காம, கேட்டாலும் செவன மாதிரி போகக்கூடிய மனிதன்கிட்ட போய் நம்ம உதவியை நாடிக்கிட்டு இருக்கோம்.
இது மனிதனுடைய குணம். அப்ப எல்லா படைப்பினங்களும் என்னிடத்தில் தான் உதவி தேடுகிறது அப்படின்னு சொல்ற விஷயத்துல நம்ம அதுல கட்டுப்படுவோமா என்னன்னு நமக்கே தெரியல. ஆனா அல்லாஹ் சொல்றான் எல்லா படைப்புகளும் என்கிட்ட தான் உதவி தேடுது அப்படின்னு. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனிதனை தவிர அல்லது மனிதனில் சில பேர்களை தவிர்த்து பெரும்பாலான மனிதர்களை விட்டுட்டு பாக்கி அனைவர்களும் அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்விடத்துல தான் உதவி தேடுதுங்கிறத நம்ம ரியலா கொஞ்சம் நுணுக்கமா யோசிச்சா தெரியும். இப்ப ஒரு ஆத்து ஓரத்துல ஒரு மரம் இருக்குங்க, சரியா? அப்ப நம்ம பார்வைக்கு என்ன தெரியும்? இந்த மரம் நல்லா தளன்னு இருக்குது, ஆத்து ஓரத்துல இருக்கனால அதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது, அதனால நல்ல கொழுன்னு இருக்குது, மரம் பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆத்து ஓரத்திலேயே நின்றுக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல பார்த்தோமாக்க ஒரு மலை உச்சியில ஒரு பெரிய மரம் இருக்கும். அது இதை விட முரட்டு சைஸ்ல இருக்கும். அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும் அந்த மலையே. அப்ப சரி, இந்த ஆத்து ஓரத்துல இருக்கிற மரத்துக்கு இங்க இருந்து அது தண்ணி எடுத்துச்சு நல்லா இருக்குன்னு நம்ம பேசுறோம். தண்ணியே ஏறி போக முடியாத இடத்துல அங்க ஒரு மரம் இருக்குது, பல செடி கொடிகள் இருக்குது, மலையே பச்சை பசேல்னு தெரியுது. அது எப்படி நடந்துச்சு? இதே போன்று நீரை, அதுக்கு வேண்டிய ஆதாரத்தை அந்த இடத்துல கொடுத்தது யாரு அப்படின்னா அல்லாஹ். ஏன் அப்படி கொடுத்தான் அப்படின்னா அது அல்லாஹ் எனக்கு தர்றான்னு நம்புனுச்சு, அல்லாஹ் கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான் என்னிடத்துல எல்லாம் உதவி கேட்குது அப்படின்னு. எல்லா படைப்புகளும் தஸ்பீஹ் செய்யுது என்னை அப்படின்னு சொல்றான்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே அவனை தான் நம்பி அவனை தான் நினைத்து திக்ர் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் அவன் மேல் அது தவக்கல் வச்சிருக்கு. எல்லா பொறுப்புகளும் அல்லாஹ் தான் அது நினைக்குது. அதனால அல்லாஹ் ஆத்தோரத்துல இருந்தாலும் அதை வாழ வைக்கிறான். தண்ணியே ஏற முடியாத அந்த முகட்டுல இருக்கிற மரத்தையும் பச்சை பசேல்னு அவன் வாழ வைக்கிறான். ஏன் காரணம் என்ன அப்படின்னா அது நம்புது, இந்த மரமும் அதைத்தான் நம்புது, அந்த உச்சியில் இருக்கக்கூடிய மரமும் அதைத்தான் நம்புது. ரெண்டுக்குமே அவன் ஆகாரம் அளித்து அதை அப்படி வளமாக வாழ வைக்கிறான். மனிதன் அப்படி இல்லை, நான் செஞ்சாதான் நான் உழைச்சாதான் அப்படின்னு நினைக்கிறனால நீ உழைச்சி சாவு அப்படின்னு அல்லாஹ் தண்ணி தெளிச்சு விட்டுறான். பெருமைமிக்கவர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய வார்த்தை எந்த அளவிற்கு உண்மையானது அப்படின்னு நாம பார்க்கணும்டா மற்ற படைப்பினங்களை பாருங்களேன். அதாவது இந்த காக்கா, குருவி, புறா, பருந்து இப்படிலாம் இருக்குல்ல, அது ஏதாச்சும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு போகுதுங்க, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வருது. சில இடங்கள்லாம் அதற்கு உரிய உணவுகள் நிறையாவே இருக்கும். ஆனா ஏதாச்சும் ஒரு பைய நிறைய அள்ளிக்கிட்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சுட்டு நாளைக்கு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு எடுத்துட்டு வர நம்ம பார்த்துருக்கோமா? அந்த இடத்துல அதனால எவ்வளவு சாப்பிட முடியுமோ, எவ்வளவு உணவுகள் இருந்தாலும் சரி, அதனால எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுட்டு அது வந்துடும். அப்ப அதுக்கு நாளைக்கு அதுக்கு என்ன, அதுக்கு ஏன் அதுக்கு கவலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு கொடுத்தா அல்லாஹ் நாளைக்கு கொடுப்பான். ஏன் அதை சேர்த்து வைக்கல? ஏன் அது தன்னுடைய தாய்க்கு அதை சொல்லுதான், தாய் உடம்பு சரியில்லாம வீட்டுல இருக்குது, நான் தான் எடுத்துட்டு போய் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு அது சாப்பாடு எதையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குதா? இல்ல. அந்த உடல் சரியில்லாமல் இருந்தாலும் அந்த தாய் பறவைக்கும் அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான். நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய தாயையும் அல்லாஹ் தான் படைச்சா, அதனால அது அவனே கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில அதுவும் வந்துருது, வாழ்ந்துருது, அதுக்கும் கிடைச்சிருது. அப்ப எந்த பறவைகளா இருந்தாலும் சரி, மனிதனை தவிர மற்ற எந்த படைப்புமே நாளை அப்படிங்கிற ஒரு நாளை பத்தி கவலைப்பட்டதே கிடையாது, படுறதே கிடையாது. அதுதான் அல்லாஹ் மேல வைக்கக்கூடிய தவக்கல், பொறுப்பு. இத நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நம்ம
கேள்விப்பட்டிருக்கோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு கிடைத்த பொருளாதாரத்தில் தன்னுடைய தேவைகள் போக வீட்டில் சேமிப்பாக இருந்தால், அதிகப்படியாக இருந்தால், அதை அன்று இரவுக்குள் தர்மம் செய்யாமல் அதை சேமித்து வைக்க மாட்டார்கள். அதை தர்மம் செஞ்சுட்டு தான் தூங்குவாங்கன்னு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த படைப்புகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணமும் ஒன்று போல இருக்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் முழுமையாக அல்லாஹ்வை நம்பியதால், இன்றைக்கு கொடுத்த அல்லாஹ் நாளைக்கு ஏன் எனக்கு தரமாட்டான்? அவனுக்கு பேர் ரஸாக்னு ஒரு பேர் இருக்கு, உணவளிக்கக்கூடியவன். அப்ப அவன் பொய்க்கா வேண்டி அந்த பேரை வச்சுக்கிடுவானா? உண்மையிலே அந்த சிஃபத்தை வெளிப்படுத்துறதுக்கு தானே அவன் அந்த பேரை வச்சிருக்கான். அப்ப நம்மளை படைச்சி இந்த உலகத்துல வாழ்வதற்காக, அவனை வணங்குவதற்காக உருவாக்கிய அல்லாஹ் நமக்கு எப்படி உணவு தராம நம்ம தேவைகளை நிறைவேற்றாம விட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்து விட்டு தன்னுடைய இருப்பில் எந்த விதமான இருப்பும் இல்லாமல், எந்த விதமான பணமும் சேமிப்பு இல்லாமல் தர்மம் செய்து விட்டு எப்படி தூங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அது அல்லாஹ் நாளைக்கு என்னைய படைச்சவன் நாளைக்கு எனக்கு தருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். இதே ஈமானை, இதே நம்பிக்கையை நம்மளை தவிர மற்ற எல்லாம் நம்புது. ஆடு, மாடு, குதிரை, சிங்கம், புலி, யானை, பறவை, காக்கா, குருவி எல்லாம் இந்த வாழ்க்கை தாங்க வாழுது நம்மளை தவிர. நம்ம தான் சேர்த்து வைக்கிறதும் இல்லாம அளவுக்கு அதிகமா சேர்த்து வைக்கிற தன்மை நம்மகிட்ட இருக்கிறனால, நீ என்னைய நம்பல, இந்த உலகத்து பொருளை நம்புற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய விஷயங்களை நம்மளை கைவிட்டுறான். பெருமை மிக்கவர்களே, ஆடு, மாடு, இந்த குதிரை இதெல்லாம் குட்டி போடுதுல, அந்த குட்டி போட்ட உடனே பாருங்க, ஒரு 5 நிமிஷத்திலேயே அந்த குட்டி எந்திரிச்சு நின்று தன்னுடைய தாயினுடைய மடுவை தேடி பால் குடிக்குதுங்க. யார் இதுக்கு சொல்லி கொடுத்தா? அந்த ஆட்டுக்கு ஒரு அண்ணன் இருந்து, அக்கா இருந்து, இங்கதான் பால் குடிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் விட்டுச்சா? இல்ல. அது அல்லாஹ் அந்த எஸ்அலுஹு சமாவாத்தின்னு சொல்றான அந்த வார்த்தைக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய படைப்புகள். அது அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான் அப்படின்னு நம்பக்கூடிய படைப்புல அதுவும் ஒரு படைப்பு. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான், பிறந்த உடனேயே அதற்கு உணவு எங்க கிடைக்குங்கிறத அப்பதாங்க பிறந்த மூலங்க, அது சிந்திக்க கூட முடியாது. ஆனா அந்த அறிவாற்றலை அந்த மூளைக்கு கொடுக்கறான். காரணம் என்ன? அல்லாஹ் தான் என்னை இயக்குறான்னு அது நம்புது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தாய் ஆடு அதை நம்புனுச்சு, அதனால பிள்ளைக்கு அந்த கேரக்டர் வந்துச்சு. நம்ம பிறந்தா 2 வருஷத்துக்கு தூக்கி மார்புல வச்சு பாலை கொடுத்து, இந்த பால் பிடிக்காட்டி பாட்டில் பால், அது பிடிக்காட்டி அது இதுன்னு என்னென்னத்தையோ கலக்கி கொடுத்து நம்மளை அந்த ஒரு லெவலுக்கு உருவாக்குற வரைக்கும் படுற பாடு இருக்க. என்ன காரணம்? நம்மளுடைய தாயும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் அப்படிங்கிறத நம்பல. அதனால அந்த தாய்க்கு பிறந்த பிள்ளைக்கு அந்த கேரக்டர் இல்லை. என்ன வசரத்தை இப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய படைப்பை பாருங்க, அவங்களுடைய பிறப்பை பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பருவ காலத்துல எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து உணவு இறைக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்திருந்தார்கள். அவங்களுக்கு பிறந்த குழந்தை எப்படி இருந்துச்சு?
ஒரு நபியாக பிறந்துச்சு. உலகத்தினுடைய இயற்கைக்கு மாற்றமாக பிறக்க வச்சான் அல்லாஹ். அதிசயத்தை காமிச்சான். வயிற்றுல இருக்கும்போது பேச வச்சான். ஏன் நம்மளால பேச முடியல? வயிற்றுல இருக்கும்போது அந்த அளவுக்கு ஏன் அறிவு நம்மளுக்கு வேலை செய்யல அப்படின்னா, தாய் அப்படி இல்லை. அங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய வயிற்றுல உண்டான குழந்தைக்கு அந்த பவர் இருந்துச்சு. அப்ப நம்மளுடைய வம்சாவளி எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மள்ட்ட அந்த கேரக்டர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மற்ற படைப்பினங்கள் அது தொன்று தொட்டு அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருப்பதால் அவர்களிலிருந்து வெளியாகக்கூடிய பிச்சளங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிறந்த உடனே அது எங்க போய் படிச்சுட்டு வந்துச்சு, எங்க பால் குடிக்கணும், என்ன செய்யணும், இல்லை யாரும் அதுக்கு டியூஷன் எடுத்தாங்களா, பாடம் நடத்தினாங்களா? இல்ல, அல்லாஹ் அந்த மடுவை காமிச்சு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பால் கிடைக்காது. அப்ப நானா காமிச்சு கொடுக்கணும், அவனுக்கு என்னையை தவிர வேற வழி இல்லைங்கிறத அந்த ஆடு நம்புது. அல்லாஹும் அந்த உதவியை செஞ்சு கொடுக்குறான். நாம ஏன் முயற்சி, ஏன் உழைப்பு தான் என்னைய வாழ வைக்குது நம்ம நினைக்கிறோம். அதனால அப்படியே போய் தொலைன்னு சொல்லி நம்மளை தண்ணி தெளிச்சு அல்லாஹ் விட்டுடுறான். சரிங்க, இதாச்சும் பரவாயில்லைங்க. பிறக்குது, கண்ணை திறந்து பார்க்குது, தாய் தெரியுது, மடு தெரியுது, பாலை குடிக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பூனைக்குட்டி இருக்குல்ல, பூனைக்குட்டி, இந்த நாய்க்குட்டிலாம் இருக்க, அது குட்டி போட்டுச்சுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அதுக்கு கண்ணு திறக்காது. ஒரு வாரம் கழிச்சு தான் அது என்ன செய்யும், கண்ணே திறக்கும். அந்த குட்டியை நீங்க பார்த்திருக்கீங்களா? பிறந்து தாய் அதை பிறந்து கொஞ்சம் நேரத்திலே அது என்ன செய்யும் அப்படின்னா, தாய் போய் சும்மா அப்படி ஹாயா படுத்துரும். இந்த குட்டி தன்னுடைய தாயை தேடி அதை முட்டி 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 கரெக்டா அந்த பால் வர்ற அந்த காம்பை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சு அதுலயே வாய் வச்சு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடக்கும். யாருங்க சொல்லி கொடுக்கறாது? இல்ல அந்த தாய் சொல்லி கொடுத்துச்சா? தாயும் சொல்லி கொடுக்கல. தாய் பெக்க வேண்டிய கடமை நான் பெத்துட்டேன், உனக்கு உணவளிக்கிறவன் அல்லாதான் அப்படின்னு அது போய் ஹாயா படுத்துருது. ஆனா இந்த குட்டி தேடி போய் அந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குது அப்படின்னா, இந்த ரஹ்மத்தான இந்த கிருபையை செய்யக்கூடியவன் யார்? அல்லாஹ். என்னங்க அது 5 அறிவுன்னு சொல்றோம், மனுஷனுக்கு 6 அறிவு பகுத்தறிவுனா இருக்குன்னு சொல்றோம். அவனுக்கு தன்னால எந்திரிச்சு நடக்க முடியல, தாய் மாற தேடி பால் குடிக்க தெரியல, 2 வருஷம் வரைக்கும் நடக்க முடியல, பிறந்தவனையே பேச தெரியல. ஆனா 5 அறிவுன்னு சொல்லக்கூடியது பிறந்த உடனேயே தன்னுடைய தாயினுடைய மாறை கண்ணே தெரியல, கண்ணே தெரியாமல் பார்வையே இல்லாமல் தன்னுடைய தாயை தேடி கண்டுபிடித்து அந்த தாய்க்கு எந்த இடத்தில் பால் சுரக்கக்கூடிய மாறு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சி அது பால் குடிக்குது அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு லேசான விஷயமா இருந்தாலும் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நம்மளுக்கு விளங்கும். பெருமைமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சும்மா எடுத்த எடுப்புல எதையாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறதில்லை. நாம் அதை உணராம இருக்கோம், அந்த வார்த்தைக்கு கட்டுப்படாதவர்களாக நாம இருக்கோங்கிறனால அல்லாஹ்வுடைய வாக்குகளை சிந்திக்க மறுக்கக்கூடியவர்களாக நாம இருக்கோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முத்தகீன்களை பத்தி சொல்லும்போது சொல்றான், இன்னலில் முத்தகீன லில் முத்தகீன பிகைரி ஹிசாப் அப்படின்னு குர்ஆன்ல வரும். அதாவது அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு நான் அளவில்லாமல் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். நானும் தான் பள்ளிவாசலா போயிட்டு இருக்கேன், எங்க தர்றான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு சொன்னா நம்ம இபாதத்துல நம்மளுடைய ஈமான்ல குறை இருக்குன்னு அர்த்தம். பெருமைமிக்கவர்களே, இந்த குருவியை பார்த்திருக்கீங்க தானே? மலையில கூடு கட்டும். உயரமான மலை, 1500
அடி 2000 அடி உயரத்தில் அது கூடு கட்டி குஞ்சு பொரிக்கும். மரத்தில் கூடு கட்டி குஞ்சு பொரிச்சா என்ன செய்யும்? அந்த பறகை வந்து அந்த பறக்கிறதுக்கு பழகும்போது கீழே தான் முதல்ல கீழே வந்து பொத்துன்னு தான் கீழே விழுவும். அப்போ மலையில் கூடு கட்டுற குருவி அந்த குஞ்சுக்கு பறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவொடனே தாய் குருவி மேலேன்னு தள்ளி விடும். தள்ளி விட்டா நம்ம அந்த கேமராவில் பார்க்கும்போது எப்படின்னு அப்படியே சைன்னு அங்கேருந்து அப்படியே வருது. கீழையும் பாறை. இன்னைக்கு முடிஞ்சிடா அந்த குருவி, கீழே விழுந்து திரிக்க போகுது அப்படின்னு நினைச்சு பார்த்தா கீழே பொத்துன்னு விழுந்து அப்படியே 2 பல்ட்டி அடிச்சு கிடக்கு. திருப்பி எந்திரிக்குதுங்க. எந்திரிச்சு நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. எப்படி அதனால முடியுது? நம்ம பாத்ரூம் தடிக்கு படித்தடிக்கு விழுவுறோம், ஆள் மையத்தாயிடுறான். அது அவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு நடக்குது. அதை காப்பாற்றுறது யாருங்க? ஆச்சரியமா இல்லை? அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து விழுந்து அசால்ட்டாக கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சு நடக்குது, கொஞ்ச நேரத்தில் பறக்குது அப்படின்னா அதை காப்பாற்றுறது யாருங்க? ஏன் அதை காப்பாற்றுற அல்லாஹ் நம்ம படித்தடிக்கு விழுந்தா காப்பாற்றாம நம்மளை அப்படியே அடிபட்டு சாக வச்சிடறான், மௌத்தாக்கிடுறான்? காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் அந்த அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த ஆயத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை நம்புது. அவனை விட்டா எதுவும் இல்லை. நீனா படைச்ச, நீனா பாதுகாக்கணும், நீனா உணவளிக்கணும், எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிருது. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவன் பார்த்துக்கிறான். அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், நம்மளை பார்த்து சொல்றான், ஒமை எத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை பயந்து கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைகளில் இருந்து பிரச்சனைகளில் இருந்து வெளியாகக்கூடிய பாதையை நான் திறந்து கொடுப்பேன். அதோடு மட்டும் சொல்லலைங்க, வயர்சுகுஹு, நான் அவர்களுக்கு எப்படி உணவளிப்பேன் என்று சொன்னால், மின் ஹைசு லா யஹ்தஸிப், இப்படி இல்லாம அல்லாஹ்வால உதவ முடியும், நான் இதை நினைச்சே பார்க்கலையே, என் ஐடியாவிலேயே இப்படி ஒண்ணு இல்லையே, இப்படி இல்லாம ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு நீ நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் உதவி செய்வேன். ஆனா நீ எப்படி இருக்கணும்? எனக்கு பயந்தவனா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இல்லைங்க, நான் தொழுகிறேன், எப்போ பார்த்தாலும் பள்ளிவாச இபாதத்துன்னு தான் இருக்கிறேன், எனக்கு அப்படி துறக்கலையே, அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே அப்படின்னா நம்ம தக்வாவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நம்ம ஈமான்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பெருமைமிக்கவர்களே, அப்ப இப்படி வாழ்ந்த மனிதர்கள், வாழக்கூடிய மனிதர்கள் நம்மளால பார்க்க முடியுதா இந்த காலத்துல அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னா நாமளும் அந்த மாதிரி ஆட்களை தேடி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை பார்க்கணும் படிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால நம்மளால அந்த வாழ்க்கையை வாழ முடியும்னு நம்ப முடியலை. எங்க குடும்பத்திலேயே ஒரு மஸ்தான் இருந்தாங்க. நான் இதை இன்னொரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன். அவங்க கடையநல்லூர்ல அடங்கியிருக்காங்க. அவங்களுக்கு திவான் மஸ்தான் ஒளி இல்லை, அதாவது வாழ்ற காலத்துல பைத்தியக்காரன் எல்லாம் கூப்பிடுவாங்களாம். அதனால அவங்களுக்கு திவான் மஸ்தான் பேர் வச்சுட்டாங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான பேர் ஹிலர் முகமது. அவங்க அப்படியே நாடோடியா போய் கடையநல்லூர்ல அடங்கியிருக்காங்க, தென்காசி ரோட்டில். அங்க போனா நீங்க பார்க்கலாம். அங்க போனா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நீங்க படிக்கலாம். அவங்க யாரும் இல்லை. யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அம்மாவுடைய பெரியத்தான். அவங்கெல்லாம் சில சற்று காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் இல்லை. எங்க அம்மாவெல்லாம் கண்ணால பார்த்து வாழ்ந்தவங்க தான். அவங்க தன்னுடைய வாலிப வயசுலயே அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க எப்படி போயிட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்விற்காக வாழணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையணும்னு அவங்களுக்கு அந்த வகையில் அவங்களுடைய தேட்டங்கள் நாட்டங்கள் திரும்பிடுச்சு. அப்ப இந்த வாழ்க்கையை புறக்கணிச்சு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட ஞானம்
கல்விங்கிறது வேற, ஞானம்ங்கிறது வேற. கல்விங்கிறது நம்ம இந்த 7 வருஷம் 10 வருஷம் மாரசால படிக்கிறோம்ல, அது. ஞானம்ங்கிறது அது அதற்கு மேல்பட்டது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இல்முதான் ஞானம்னு சொல்றது. அப்ப அந்த ஞானத்தை தேடி அப்படியே ஒவ்வொரு இடமா போறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அந்த இடங்களை அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறான். இப்படியே நாடோடியா போறாங்க. அவங்க போனா எங்க ஒவ்வொரு தர்காவிலேயே போய் தங்குவாங்க. திடீர்னு பார்த்தா ஊர்ல கபிரிஸ்தான்ல படுத்து கிடப்பாங்க. அப்புறம் பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பாங்க. இப்படி அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நெருக்கத்தை தேடி பயணித்ததால் அல்லாஹ் அவங்களை கைவிடலாங்க. நான் எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னா, அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி ரிஸ்க் அளிச்சாங்கிறத சொல்ல வர்றேன். சரிப்பா, நீ நாடோடி ஆயிட்ட, உன் தேவையை யார்ட்டையாச்சும் யாசகமா வாங்கி சாப்பிட்டுக்க அப்படின்னு விடல. அல்லாஹ் ஒரு இல்மை அவர்களுக்கு கொடுத்துருந்தான். எப்படின்னா, ஒரு 2 செடிகளை காட்டுல இருந்து பறிச்சு எடுத்துட்டு வருவாங்க. அதை வெட்டி அரைச்சி சாறு எடுத்து சட்டியில அடுப்புல வச்சு கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சு அதுல அந்த செம்பு கம்பிகள் அல்லது செம்பு தகடுகளை அதுல போடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கொதிப்புல அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த தகடோ அல்லது அந்த கம்பியோ தங்கமாக மாறும். அதை எடுத்து நகை செய்யக்கூடிய ஆசாரிட்ட போய் கொடுத்து கிடைக்கக்கூடிய காசை தன்னுடைய செலவுக்கு வச்சுக்கிடுவாங்க. தன்னுடைய செலவுக்கு தான், அதாவது குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்கு அல்ல. அது அல்லாம அவர்கள் தர்மமாக யாருக்கும் கொடுக்கலாம். வர்றவங்களுக்கு பாக்கெட்ல இருந்து கையை விட்டு சில்லறையா மாத்தி சின்ன சின்ன நோட்டா வச்சுட்டு அப்படியே கொடுக்கறது. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவங்க தேவைக்கு அவங்க யார்கிட்டையும் கை நீட்டி நிக்கல. ஏன் அவங்களுக்கு இந்த இல்மை கொடுத்தா அல்லாஹ் அவங்க அண்ணன் தம்பிக்கு அல்லது அவங்க குடும்பத்துல யாருக்கும் நம்மளுக்கெல்லாம் ஏன் தரல அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வை அப்படி நம்புனாங்க, அப்படி கொடுத்தான். நம்ம கடை வச்சு வியாபாரம் பார்த்தா தான் ரிஸ்க் கிடைக்கும் நம்புறோம், கடையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவுன்னு விட்டான். இப்படி யார் யாரெல்லாம் இதன் மூலமாகத்தான் ரிஸ்க் கிடைக்கும்னு நம்புறோமோ அந்தந்த வழியிலேயே நம்மளை விட்டுட்டான் அல்லாஹ். யாரெல்லாம் எந்த படைப்பினங்கள்லாம் அல்லாஹ் தான் எனக்கு நேரடியா எப்படி இருந்தாலும் நான் என்ன செஞ்சாலும் எனக்கு அல்லாஹ் தான் உணவளிப்பான், அல்லாஹ் தான் உதவி செய்வான், நான் அவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும், அவனை வணங்கணும், அவனையே திக்ரு செய்யணும்னு எந்த மனிதன் நினைக்கிறானோ, எந்தெந்த படைப்பினங்கள் எல்லாம் நினைக்கிறதோ அவைகளுக்கு அவர்கள் நினைத்த அந்த எண்ணத்தின்படி அல்லாஹ் உணவளிக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், நீ என்னை எப்படி நினைக்கிறியோ அப்படித்தான் நான் உன்னையும் நினைப்பேன் அப்படின்னு. அப்ப மனிதர்களில் சிலரை தவிர எல்லா மனிதர்களும் என்னுடைய முயற்சியால் தான் நான் முன்னேறேன்னு நினைக்கிறோம், அதனால நீ முயற்சி செய் அப்படின்னு விட்டுடுறான். இல்ல உனக்கு முன்னாடி நான் எதுவுமே இல்லை, உனக்கு முன்னாடி நான் ஜீரோ, நீ நினைச்சா என்னை எப்படி வேண்டாலும் காப்பாற்ற முடியும், எப்படி வேண்டாலும் உணவளிக்க முடியும்னு தன்னை ஒரு அடிமையாக நப்சை அப்படியே நப்சுடைய தூண்டுதலுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்காமல் தன்னை அல்லாஹ்விடத்தில் சரண்டர் ஆக்கிட்டானோ, யார் ஒருத்தன் சரண்டர் ஆக்கிட்டானோ அவனுக்கு அவன் நினைத்தது போலவே உணவளிக்கிறான். பறவைகளுக்கு போல, கால்நடைகளுக்கு போல. பேர்மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய கருத்து பொய்யானதல்ல. நாம் பொய்யானது என்று நினைத்து வாழ்வதால் இந்த உலகத்தில் நாம் அலக்கழிவுபடுத்தப்படுகிறோம். இன்ஷா அல்லாஹ் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒவ்வொரு பொழுதிலும் அல்லாஹ் தான் எனக்கு உதவியாக இருக்கிறான் என்று நினைத்து வாழ்ந்தார்களோ அவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் இழிவுபடுத்தவும் இல்லை, என்ன கஷ்டப்படுத்தவும் இல்லை. கஷ்டப்படுத்தினாங்கன்னு நம்ம தான் சொல்றோம், கஷ்டப்பட்டாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் கேட்கிறான், ஒவஜதக்க ஆயிலன் ஃபாகனா, நபியே நாம் உங்களை சீமானியத்தனமாக வாழ வைக்கவில்லையா, ஆக்கவில்லையான்னு கேட்கிறான். அப்ப அவங்க கஷ்டப்பட்டாங்களா இல்லையாங்கிறது அவங்க தான் சொல்லணும். அவங்களுடைய உள்ளத்துல அவங்களுடைய வாழ்க்கை
அல்லாஹ்வை கொண்டு ரசிக்கக்கூடியதாக ரசனை உள்ளதாக தான் இருந்ததுங்கிறது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி நாமளும் அல்லாஹ் தான் என்னை நடத்துறான், அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யறான், என்னை வாழ வைக்கிறாங்கிறத உறுதியா நம்பிட்டா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையிலும் நாம் அடைவது சுகமாக தான் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால பேண்புமிக்கவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி தேடக்கூடியவர்களாக, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உதவியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக.